சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழில் இந்த வருஷம் வெளியான த பாய்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடாகூடமாக வாழ்ந்துட்டு இருக்க 5 பேச்சுலர் பசங்க ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஆவி இவங்களை படாத பாடுபடுத்துது, வெளியே போக விடாமல் தடுக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசியில் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றத காமெடியாகவும் த்ரில்லிங்காகவும் சொல்லியிருக்க பக்காவான அடல்ட் காமெடி படம் இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவத்தின் அடிப்படையில்னு ஒரு டேகை போட்டு தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை 2020 மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிஹெச்சோட மார்ச்சுரி வேனில் 5 டெட் பாடி எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு பாடி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாடி அசையுது. பயந்து போன இந்த ஆளுங்களும் பாடியை கீழே வைக்கிறாங்க. சடனாக அந்த டெட் பாடி எழுந்து உக்கார கொண்டு வந்த ஆளுங்கள்லாம் தலை தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு முன்னே 2020 ஜனவரிக்கு கதை போகுது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பேச்சுலர் வீட்டை காட்டுறாங்க. இங்கே 5 பேர். இதில் ஆள் இதோ இவன் இருக்கானே, இவன் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இந்த கருப்பு கண்ணாடி எப்பவும் கலட்டவே மாட்டான். இந்த ஆள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறான். இவன் பேச்சு ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மிஷ்கின் மாதிரியே இருக்குது. ஆனால் கதை சொல்கிறேன்னு சொல்லி ப்ரொடியூசரை பயங்கரமாக வெறுப்பேற்ற வாய்ப்பு கிடையாது, ஓடுறான்னு சொல்லி ப்ரொடியூசர் துரத்தி விட்டுறாரு. அடுத்ததாக இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். இவன் கூட இருக்க ஃப்ரெண்டும், மச்சான் அங்கே ஒரு பொண்ணோட சட்டை பட்டன் கலண்டிருக்கு, அவள் வா முன்னாடி குனிஞ்சு நின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். இவனும் WWE வர மாதிரி அண்டர்டேக்கர் ஸ்மாக் போடுவோம் மச்சான்னு சொல்கிறான். இவன் அந்த அளவுக்கு பயங்கரமான அண்டர்டேக்கர் வெறியன். 3ஆவதாக ஒருத்தனை காட்டுறாங்க. இவனுக்கு ஃபுல் டைமாக பொண்ணுங்க கிட்ட கடலை போடுறது பேசுகிறது தான் வேலை. டிக்டாக் மாதிரி ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் கண்ட பொண்ணுங்க கூட டூயட் பாடிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பொண்ணுங்க ஆசை பிடிச்சவன் இவன். 4ஆவதாக இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் ஆளே பார்த்தீங்கன்னா கோளாறு பிடிச்சவன் தான். உதாரணத்துக்கு இவன் வீட்டுக்கு வெளியே ஒரு காதல் ஜோடி நின்று ஐஸ்கிரீமை மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதில் காண்டான இவன் 2 பேருக்குமே இல்லாமல் ஐஸ்கிரீமை இவன் நக்கி வச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். இப்போ 5ஆவதாக கடைசியாக ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனியில் டெலிவரி பாயாக இருப்பார். இந்த ரூமில் வேலைக்கு போய் ப்ராப்பராக சம்பாதிக்கிற நபரில் இவர் ரொம்ப முக்கியமானவர். இவங்க 5 பேரோட முழு நேர வேலை குடிக்கிறது தான். இப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த டேரக்டரு, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது, நாம் அடுத்த லெவலுக்கு போய் செட்டில் ஆகணும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்றாரு. என்னன்னு கேட்க, மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை தான் கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. நாம் நைட்டு 10லேருந்து காலையில் 11 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். சரக்கை வாங்கி பிளாக்கில் விற்போம், கூடவே சைட் டிஷ்ஷும் சேல் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இதுதான் ஃபேமஸான பிஸ்னஸ்ன்னு சொல்ல எல்லாருக்குமே இது சரின்னு படுது. இப்போ கையில் இருந்த காசு எல்லாம் வச்சு சரக்கு பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் வாங்குறாங்க. த பாய்ஸ் அப்படின்னு இவங்க வீட்டுக்குள்ளேயே பார் மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி இவங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் மெசேஜ் தட்டி விட நைட் டைம் ஃபுல்லாக பயங்கர சேல்ஸ் ஆகுது, பணமாக வந்து குவியுது. ஆனால் இதையெல்லாம் இவங்க அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி கண்டுபிடிச்சிடுறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. அப்போ கூட போலீஸ்காரங்க பார் வச்சது கோவப்படல. ஏண்டா எங்களுக்கு தெரியாமே பார் நடத்துகிறீங்களா, எங்கள் கமிஷன் போச்சேன்னு தான் கோவப்படுறாங்க. சரி சார், இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளட்டுமான்னு கேட்குறாங்க. இங்கிருந்த ஆளுங்களும், சார் அரெஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம், இவனுங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி விடுங்க, அது போதும்னு சொல்ல ஹீரோவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 2 நாள் மட்டும் டைம் கொடுக்குறாங்க. இதனால் அவசரமாக எல்லோரும் பிரிஞ்சு போய் வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க பிளாக்ல சரக்கு விற்ற விஷயம் டிவி நியூஸ் வரைக்கும் வந்துடுச்சு. யாருமே வீடு கொடுக்கல. கடைசியாக ஒரே ஒரு வீடு பூட்டியிருக்கு. அது சிங்கிள் ஹவுஸாகவும் இருக்குது. டூலெட் போர்டை பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ண அங்கே ஒருத்தர் வராரு. நான் தான் இப்போ இந்த ஹவுஸ் ஓனரு, முதல்ல வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாரு. இவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. வீடு பிடிச்சிருக்கு. அதுலேயும் ஒரு ரூமில் அண்டர்டேக்கர் ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருந்த ஆளுங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சும் போகுது. இப்போ வெளியே வந்த உடனே ஹீரோ, வாடகை என்ன சார்னு கேட்க, வாடகையில் என்னப்பா இருக்குது, முதல்ல நீங்கள் 2 லட்சம் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறமா உங்கள் நடவடிக்கை பிடிச்சா வேணும்னா நான் வாடகை வாங்கிக்கிறேன், நான் ஒரு வித்தியாசமான ஓனர்னு சொல்கிறாரு. சரி சார், வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் அப்படியே இருக்கேன்னு கேட்க, இந்த வீட்டில் யார் குடி இருந்தாலும் எதையாவது ஒரு பொருளை ஆசையாக விட்டுட்டு போயிடுவாங்க, அது இந்த வீட்டோட ராசின்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ வேணா தம்மு தண்ணியெல்லாம் அடிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இவங்க 5 பேருக்குமே பயங்கர ஹாப்பி, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ குடி வந்த உடனே குடியும் கும்மாளம்னு இவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அப்போ ரோட்டில் ஒரு அம்மா தன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டை பார்க்காதன்னு சொல்லி பொண்ணோட கண்ணை மூடி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களும் சரி நம்ம தண்ணி அடிக்கிறோம், சின்ன பொண்ணு கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலன்னு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன பைக்கை வேகமாக தள்ளிக்கிட்டே ஓடுறான். இதுக்கான காரணம் இவங்களுக்கே புரியல. மறுநாள் காலையில் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது டிவி சடனாக ஆன் ஆகுது. இன்னையிலேருந்து 21 நாளைக்கு லாக்டவுன், வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது,
ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறதா அறிவிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ்னா நம்ம பிளாக்ல சரக்கை வாங்கி விற்றா இன்னும் பயங்கரமாக கல்லா கட்டலான்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசையெல்லாம் போட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஒயின் ஷாப்புக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சரக்கை வாங்கி ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டில் எவ்வளோ சரக்கை ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பிராண்டையும் வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த வீட்டில் ஐடி எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்கானே, அவன் என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனுக்கு கொரோனா மச்சான், நானும் அவனும் சிகரெட் எல்லாம் ஒன்றா தான் அடிப்போம், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டு எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. அவனை எட்டி ஒரு விடுறாங்க. மரியாதையாக அதோ அந்த ரூமுக்குள்ளே போயிடு, 14 நாளைக்கு ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது, உனக்கு வேண்டிய சாப்பாடு சரக்கு எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து வெளியே வைக்கிறோன்னு சொல்லி இவனை தனிமைப்படுத்தி உள்ளே அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. லாக்டவுனில் யார் வெளியே வந்தாலும் போலீஸ் அடித்து விரட்டுறாங்க. இதனால் குடிமகன்களால் வெளியே வர முடியல. இவங்க வாங்கி வச்ச சரக்கு எல்லாம் அப்படியே இருக்குது. இது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ இதோ அந்த டேரக்டர் இருக்காரு, இந்த ஆள் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஃபுட் டெலிவரி பாய் தானே, அவர்கிட்ட இ பாஸ் இருக்குது, அதை வச்சு வீடு வீடாக போய் டெலிவரி பண்ணுவோன்னு பிளான் பண்ணுறான். அன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு ஹீரோவும் வராரு, சோகமாக இருக்காரு. என்னடா விஷயம்னு கேட்க, ஒன்றும் இல்லை மச்சான், டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக ஒரு பீஸாவை எடுத்து லைட்டாக சாப்பிட்டேன், அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி என் வேலை போயிடுச்சு மச்சான்னு சொல்கிறாரு. இந்த டேரக்டரும், ஏண்டா திருடி தின்னுட்டு அதுக்கு டேஸ்ட் பார்த்தேன்னு கௌரவமாக ஒரு பேர் வேறு வச்சுக்கிறியா, உன்னை வச்சு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ எல்லாமே போச்சான்னு சொல்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளாக போய்கிட்டு இருக்க, அங்கே குவாரண்டைனில் இருக்கானே அவன் ரூமுக்கு வெளியே சாப்பாடையும் சரக்கையும் கொண்டு போய் வெளியே வச்சிட்றாங்க. அவனும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே சமயம் அவங்க வாங்கி வச்ச சரக்கெல்லாம் இவங்களே உட்காந்து ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க. லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ரூமில் பொண்ணுங்கக்கிட்ட கடலை போடுவானே, அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட வழக்கத்தை விட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கான். யாருடா அது, என்ன விஷயம்னு இவங்க விசாரிக்க, இந்த ஆப் மூலமாக நான் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டேன், இனிமேல் என் ரேஞ்சே வேறன்னு இவன் பந்தா பண்ணிகிட்டு இருக்கான். இதை கவனித்த ஹீரோ நைஸாக அவங்ககிட்ட வந்து அது என்னடா ஆப்புன்னு பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது டிண்டர் மாதிரி ஒரு டேட்டிங் ஆப்பு. இப்போ இவர் அதில் நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரே நாளில் தனக்கு மேட்சான பொண்ணை கண்டுபிடிச்சிட்றாரு. மறுநாள் அந்த பொண்ணு ரூமுக்கும் வர சொல்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேச்சுலராக தனியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. ஆல்ரெடி ஒருத்தன் தனிமைப்படுத்தி ரூமில் தானே இருக்கான், ஸோ அவனால் பிரச்சனை இல்லை. மீதி இருக்க 3 பேரும் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போக இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. பொண்ணு செமையாக இருக்கா, நமக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு 3 பேரும் வயிறு எறிகிறாங்க. இப்போ அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வராங்க. வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது. ஹீரோ டயர்டாக உட்காந்துருக்காரு. இதை பார்த்த ஒருத்தன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, எனக்கு அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். ஹீரோவும் அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க இப்போ இவன் அதை வச்சு நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணிடுறான். மறுநாள் ரூமுக்கு வர சொல்லிவிட்டு அத்திப்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு ரெடியாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உட்பட மீதி 3 பேரும் இதே மாதிரி வெளியே கிளம்பி போக இவன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனால் நம்ம ரொம்ப பந்தா பண்ணிட்டோமே, எப்படியாவது அந்த பொண்ணு வந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி லிப்ஸ்டிக் மாதிரி தேய்ச்சிக்கிறான். வீட்டில் அங்கங்கே அந்த பொண்ணு கிஸ் பண்ணும்போது மிஸ் ஆன மாதிரி கிஸ் கொடுத்து வச்சிட்றான். இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எல்லாம் நடந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அரையும் குறையுமா உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் வந்த உடனே ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னு சொல்லி வேணும்னே பந்தா பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ 3வது அந்த சினிமா டைரக்டர் இருக்காரு. இவன் நைட்டு தூக்கு போட்டுக்க போகிறான். என்னடான்னு விசாரிச்சா, நீங்கள் எல்லாம் பொண்ணுங்க கூட சந்தோஷமாக இருந்தீங்க, எனக்கு தான் சேட் பண்ணவே தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க ஹீரோவும் இன்னொருத்தனும் இவனுக்கு பதிலாக சேட் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மறுநாள் அந்த பொண்ணு ரூமுக்கு வராங்க. இவன் கௌதம் மேனன் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில் காப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கான். உள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தி குவாரண்டைனில் இருக்கான் இல்லையா, அவன் ரூமை வெளியே இருந்து அவன் லாக் பண்ணி வச்சிட்றான். ஹீரோ உட்பட மீதி 3 பேரையும் வெளியே அமுச்சு விட்டு தான் ஆளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிடுறான். ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. சரி, இது வேலைக்கு ஆகாது, நாம் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி நம்ம கெத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு இவனும் ரூமுக்குள்ளே பொண்ணு வந்து எல்லாம் நடந்த மாதிரி செட்டப் பண்ணி ரெடி பண்ணிடுறான். இதை பார்த்து 4வதா, அதாவது இந்த ஆப்பை பற்றி ஐடியா கொடுத்தான் இல்லையா, அவன் கதறி அலறான். என்கிட்ட ஐடியா வாங்கிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பொண்ணுங்களோட ஜாலியாக இருக்கீங்க, என் ஆள் மட்டும் ரூமுக்கு வரவே மாட்டேன்றா, என் வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் தன்னுடைய ஆளுக்கு கால் பண்ண ரிங்டோன் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே கேட்குது. ஒரு வேளை உள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் தான் எல்லாருக்கிட்டையும் கலாச்சானோன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். உள்ளே வந்து பார்த்தா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அவன் ஃபோனு ரிங்கு எல்லாம் அடிக்கலை. ஸோ இவன் நம்மளை ப்ராங்க் பண்ணலன்னு தெரிய வருது. ஆனாலும் ரிங்கு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே தான் எங்கேயோ அடிக்குது. கரெக்டாக மேலே இருக்க கபோர்டு தானாக ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து தான் ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோ என்னென்னு செக் பண்ணி பார்த்தா
கபோர்டுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா முதல்ல இந்த டைரக்டர் ரூமுக்கு ஆளே வராமல் ஆள் வந்த மாதிரி செட் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் வீடியோவை ஓடுது. அடுத்ததாக இன்னொருத்தன் பீட்ரூட்டை தடவிக்கிட்டு ரூமுக்கு பொண்ணு வராமையே வந்த மாதிரி நடித்தானே, அதுவும் வீடியோவை ஓடுது. கடைசியாக நம்ம ஹீரோ கதை தான் ஹைலைட்டு. ஆரம்பத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு பொண்ணு வந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆளெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து வீட்டில் யாருக்காவது சளி காய்ச்சல் இருக்கான்னு சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதை தான் நமக்கு அப்படி காமிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த 3 பேரோட ஆளுங்களும் வீட்டுக்கு வரவே கிடையாது. ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த ஃபோனில் இருந்து பேசுனது பேயா இருக்குமோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. பேயே தாண்டா மச்சான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு திரும்புகிறாங்க. டப்புன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இங்கே தூங்கிட்டு இருந்தானே அவங்க ஃப்ரெண்டு குவாரண்டைனில், அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அவன் கண்ணெல்லாம் அண்டர்டேக்கர் மாதிரி மாறுது. சடனாக அவன் WWE ஸ்டைலில் ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு பயங்கரமாக புரட்டி எடுத்துடுறான். இதில் பயந்து போன மற்ற 4 பேரும் தப்பிச்சா போதுன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர, இந்த ஏரியா ரெட் ஜோனு. ஸோ போலீஸ்காரங்க காவலுக்கு நிற்கிறாங்க. இவங்களும் சார் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது சார், எங்களை விடுங்கன்னு கெஞ்ச, ஏண்டா கொரோனா விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இப்படியெல்லாம் புழுகுறீங்களா, போங்கடா உள்ளன்னு சொல்லி மிரட்டி வீட்டுக்குள்ளேயே துரத்தி விட்டுறாங்க. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ செகண்ட் ஹாஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களுக்கு என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ளே போகலாம். இப்போ காலையில் எல்லாரும் பேரஞ்ச மாதிரி உக்காந்துருக்க, அந்த அண்டர்டேக்கர் இருக்கானே அவன், என்னடா மச்சான் ஆச்சு, ஏன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு சகஜமாக கேட்குறான். இவங்க பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. எனக்கு பசிக்குது, போய் சமைக்கிறீங்களான்னு கேட்க, இவங்களில் வழக்கமாக சமையல் பண்ணுற ஒருத்தன் இருப்பான். அவனும் பயந்துக்கிட்டே உள்ளே போயிடுறான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவன் குக்கரை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக உட்காந்துருக்கான். ஆஹா, இப்போ இவன் உடம்புல ஆவி பூந்துருச்சுன்னு மற்ற 3 பேருக்கும் புரிஞ்சு போயிடுது. நைஸாக ஒதுங்கிடுறாங்க. ஆனால் இங்கே அந்த அண்டர்டேக்கர் இருக்கானே, இவன் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னடா கன்றாவியாக இருக்கு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சமைச்சிருக்குன்னு அவனை சண்டை போட, இப்போ இவன் உடம்புல இருந்த ஆவி இவனை போட்டு குக்கரில் முக்கி எடுத்து பயங்கரமாக அடிக்குது. அதுக்கப்புறம் அவனும் மயங்கி விழுந்துடுறான். இப்போ நேராக ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. ஏயா, பேய் இருக்க வீட்டை எங்ககிட்ட விட்டுட்டு நல்லா ஏமாத்திருக்க, மரியாதை எங்கள் 2 லட்சம் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனரும், தம்பி அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக படிக்கலையா, 2வது பக்கத்தில் 4வது பாயிண்ட்டை ஒழுங்காக படித்து பாருங்கன்னு சொல்கிறான். இவங்கள எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்குது, காலி பண்ணுன்னு சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் அட்வான்ஸ் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது, வேணும்னா காலி பண்ணிக்கோங்கன்னு அதை மட்டும் சின்ன எழுத்தில் எழுதியிருக்கான். அதனால தான் தம்பி முன்கூட்டியே 2 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டேன். 1 வருஷம் அதுக்கு வேலிடிட்டி, 1 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருந்தீங்கன்னா மீதி பணத்தை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓனர் கட் பண்ணிடுறான். பணம் போனாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு ஓடிடலாமா மச்சான்னு ஒருத்தன் கேட்குறான். ஹீரோவும், எங்கே ஓடுறது, 2 லட்சம்னா உனக்கு என்ன சும்மாவா, அதில் ஏன் பணம் பாதிக்கு மேலே இருக்குது, நான் வரமாட்டேன், என்ன ஆனாலும் நானும் அந்த பேயான்னு ஒரு கை பார்த்துட்றேன், என் கூட யார் நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த டேரக்டரும், நான் நிற்கிறேன் மச்சான், பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியம் சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தன், ஆளை விடுங்கடா சாமின்னு மறுநாளே மூட்டையை கட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறான். ஆனால் தெரு முனையில் இருக்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்றாங்க. இவனும், சார் வீட்டில் பேய் இருக்கு, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன்னு கேட்குறான். என்னடா வரவெல்லாம் இதே கதையை சொல்கிறீங்க, ஆல்ரெடி 3 பேர் இப்படி சொல்லிட்டு தான் காலையில் வந்தாங்க, அதோ பாருன்னு இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. பார்த்தா அந்த டேரக்டர் உட்பட மீதி 3 பேர் ஆல்ரெடி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. லாக்டவுனில் எஸ்கேப் ஆக கதையாக சொல்கிறீங்க, மரியாதை வீட்டுக்குள்ளே போங்கன்னு போலீஸ்காரர் எல்லாரையும் அமுச்சு விடுறாரு. ஹீரோ ஒவ்வொருத்தரையும் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. நைட்டு என்கிட்ட தைரியமாக வேற பேசுனியே, கடைசியில் முதல்ல எஸ்கேப் ஆனதே நீதானா, ஓடுறான்னு சொல்லி அந்த டேரக்டரை வேற ஒரு அடி விடுறாரு. இப்போ 3வதாக ஒருத்தன் பாத்ரூமில் இருக்கும்போது சடனாக லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அந்த ஆவி இவனோட உடம்புக்குள்ளே புகுந்துருது. இவனை மேலேயும் கீழையும் தூக்கி பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுது. இவனை கதறிக்கிட்டே வெளியே ஓடி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ குழம்பி போய் இருக்க, இந்த டேரக்டர் ஒரு ஐடியா கொடுக்குறான். நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துட்டேன், பேய்க்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சு சில மந்திரங்கள் எல்லாம் செஞ்சால் அது போயிடும், யூடியூப்பில் இதுக்கான சாமியாருங்கள்லாம் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு சாமியார் பேரை சொல்கிறான். இப்போ அந்த சாமியார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் மொதல் டிப்ஸாக, இந்த வீட்டில் இது வரைக்கும் யாரை பேய் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி வாங்கன்னு சாமியார் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் இந்த டேரக்டர் ஃப்ரெண்டு மட்டும்தான் பாக்கி. இவங்க முன்னாடி வராங்க. இதில் ஒருத்தர் துணிஞ்சு பூஜையை செய்யுங்கன்னு சொல்ல, ஹீரோ நேக்காக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஃப்ரெண்டை முன்னாடி தள்ளி விட்டுறாரு. இந்த சாமியாரும் நைட்டு 12 மணிக்கு நிர்வாணமாக மொட்டை மாடியில் போய் பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல, இப்போ இந்த டேரக்டர் துணியெல்லாம் கலட்டிட்டு சாமியார் சொன்னதை ஃபாலோ பண்ணி மொட்டை மாடியில் போய் மணி அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக வீட்டுக்குள்ளே ஒரு சக்கரை மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் உட்காந்து பூஜை பண்ண சொல்கிறாரு. இவங்களும் வீட்டில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க, சடனாக டிவி மறுபடியும் ஆன் ஆகுது. அந்த சாமியார் ஒரு போலி சாமியார்.
அவர் நவதுவாரத்திலே ரத்தம் வந்து மர்மமாக இறந்து போயிட்டாருன்னு செய்தி ஓடுது. இது பேய் வேலை தான் புரிஞ்சுக்கிட்டு இவங்க கதறாங்க. அதுக்குள்ளே பேய் 4வதா நம்ம ஹீரோ உடம்புலேயே புகுந்துருது. மறுபடியும் இவங்க எல்லாரையும் போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு அடி பொளந்து எடுத்துருது. ஆனால் ஒரு வழியாக மற்ற 4 பேர் ஹீரோவை கட்டி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி ரூமுக்குள்ளே விட்டு கதவை சாத்துறாங்க. ஆனால் இங்கே நடக்கிற சத்தம் எல்லாம் வெளியே வீதி வரைக்கும் கேட்குது. இந்த போலீஸ்காரங்களும் என்னையா ராத்திரி 12 மணிக்கு இவனுக்கு இந்த போர்டு போடுறானுங்க, என்னன்னு போய் பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு என்னடா நடக்குது இந்த வீட்டில் இப்படி சத்தம்னு வந்து மிரட்டுறாங்க. இங்கே இருந்தவங்களும் சார் அந்த ரூமுக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்ல யாருக்கிட்டா கதை விட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கதை உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் ஹீரோ உடம்புல இருக்க ஆவி இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை கிழிச்சு லெஃப்ட் ரைட்னு அடி வெளுத்து விட்டுருது. இன்ஸ்பெக்டரும் எப்பா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகிற வழியை பாருங்க, இனிமேல் என்னை மட்டும் கோத்து விட்டுறாதீங்க, ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 3 பேர் மட்டும் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸும் தான் முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க. இவங்க 3 பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணா அந்த வீட்டில் டிவி தானே ஆன் ஆகிறது, அந்த வீட்டில் அமானுஷமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரில் பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு. எப்படி சார்னு இவங்க கேட்க, உங்களுக்கு முன்னாடி 4 ஃப்ரெண்ட்ஸுன்னு மொத்தம் 5 பேர் தான் அங்கே இருந்தோம், ஸோ நாங்களும் எல்லாத்தையுமே அனுபவிச்சோன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கீங்களே சார், எப்படி அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிங்க சொல்லுங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். இவரும் நாங்கள் 4 பேரும் பணம் போனாலும் பரவாயில்லன்னு வீட்டை விட்டு ஓட பார்த்தோம், ஆனால் எங்களில் ஒருத்தன் மட்டும் பணம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வராமல் இருந்தான். பேய் அவனை பயமுறுத்தி செத்துட்டான். போஸ்ட்மார்ட்டமில் அவன் மாரடைப்பு வந்து தான் இறந்துட்டான்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் ஃப்ரெண்டு அவசரப்பட்டு அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோமோன்னு நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணோம். இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நாங்கள் தப்பிக்க என்ன தான் சார் வழின்னு இவங்க கேட்குறாங்க. கரெக்டான வழி எனக்கு தெரியல, ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்கள் 4 பேரில் இன்னும் ஒருத்தனை மட்டும் அந்த பேய் பிடிக்கல இல்லையா, ஸோ அவனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அந்த ஆவி அவன் உடம்புலேயே பூந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டாயம் உங்கள் எல்லாரையும் சாகடிச்சிரும். அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் அந்த வீட்டில் தனியாக மட்டும் எந்த ரூமுக்குள்ளேயும் போகாதீங்க, எல்லாரும் கூட்டமாக இருங்க. கடைசியாக அந்த வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட பாருங்க, வாடகைக்கு விட்டுட்டா நீங்கள் எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இதனால் வீட்டுக்குள்ளே டாய்லெட் போனால் கூட 2 பேராக ஒருத்தர் துணைக்கி வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் பயந்து போயே இருக்காங்க. அந்த நேரம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் இருக்காரே, இவர் அந்த டைரக்டருக்கு சித்தப்பா முறையாகுது. ஃபாரினில் சயின்டிஸ்ட் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவில் தங்குறதுக்காக வாடகை வீடு தேடி வந்திருக்காரு. இந்த டைரக்டரும் எங்கள் சித்தப்பா சரியான லூஸு, இவனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்கிறாரு. சித்தப்பா வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வீடு பிடிச்சிருக்கு, எவ்வளோ வாடகைன்னு கேட்குறாரு. ஹீரோவும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, எங்களுக்கு அது போதும், எங்களுக்கு லாக்டவுனில் வேலை இல்லை, நாங்கள் எல்லாம் ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறாரு. மொட்டை ராஜேந்திரனும் தம்பி பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் ஆகும், ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன்னு சொல்கிறாரு. சரி, ஒரு நாள் தானே மேனேஜ் பண்ணலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தனியாக மட்டும் இவரை விடக்கூடாது, விட்டால் பேய் இவரை வச்சு செஞ்சிரும், ஸோ இவர் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கி ராத்திரி போட்டுக்க ட்ரெஸ் இல்லாதால் இவங்க யூஸ் பண்ண ஒரு நைட்டி இருக்கும், அதையே மொட்டை ராஜேந்திரனுக்கு கொடுக்குறாங்க. இவரும் ஆமாம் தம்பி நீங்கள் குடிக்கலாம் மாட்டீங்களான்னு கேட்க, யார் நாங்களா சார், நாங்கள் பயங்கரமாக குடிப்போம், ஆனால் நாங்கள் வச்சுருந்த சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு, லாக்டவுனில் மேற்கொண்டு சரக்கு கிடைக்கலன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க தம்பி நான் ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவர் கொண்டு வந்த சரக்கை எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்குறாரு. எல்லாரும் பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறாங்க. அதிகமாக குடித்ததால் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக மொட்டை ராஜேந்திரன் பாத்ரூமுக்கு போகிறாரு. அப்போ இவங்களில் ஒருத்தன் இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு காவலுக்கு பின்னாடியே வரான். இவரும் தம்பி நான் ஃபாரின் ரிட்டன் தான், ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லி உள்ளே போய் உக்காந்துருக்காரு. ஆனால் அந்த ஆவி இவரை போட்டு பொழந்துருது. ஏண்டா இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு முதல்ல சொல்ல மாட்டிங்களா, இதுக்கு தான் என்ன பலியாடா கூப்பிட்டீங்களா, ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லி இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ மறுபடியும் 5 பேரும் நைட்டு தூங்கிட்டு இருக்க. இதில் இந்த டேரக்டர் உடம்புக்குள்ளே மட்டும்தான் பேய் இன்னும் ஒரு வாட்டி கூட வரல இல்லையா. ஸோ டேரக்டர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆவி நைஸாக அவரை பிடிச்சி வேற ஒரு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. கண்முழிச்சு பார்த்த டேரக்டரும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆனால் அதுக்கு மேலே டேரக்டர் நகரவே இல்லை. என்னன்னு பின்னாடி பார்த்தா டேரக்டர் உடம்புல ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ தூக்கத்தில் கூட டேரக்டர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு இவங்க அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. மறுபடியும் டேரக்டரை பிடிச்சி இவங்க பக்கமே இழுத்துடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஆவியோட ஆட்டம் இன்னும் அதிகமாகுது. இவங்க சமைக்கலான்னு முட்டையை உடைச்சா அது கெட்டு போயிடுது. சமையல் செஞ்சு சாப்பாடை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரே புழுக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஆவி இவங்கள பயங்கரமாக பட்டினி போடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் குழம்பி போய் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ரெடின் கிங்ஸ்லி வராரு. இவர் உங்கள் சித்தப்பா இருக்காரு, அவர் தான் வீட்டில் பேய் இருக்குன்னு அதை விரட்ட என்ன அமுச்சு வச்சதா சொல்கிறாரு. ஆனால் இவர் ஆள் பார்க்க காமெடியாக இருந்தாலும் இவர் நிஜமான சாமியார் தான். ஒரு ரூமுக்குள்ளே வந்து பேய் இருக்கிறத சென்ஸ் பண்ணிடுறாரு.
நானாக வெளியே வர வரைக்கும் யாரும் வரக்கூடாது, போங்கடா வெளியேன்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. ஆவியை பிடிச்சிட்டேன், ஒரு பாட்டில் எடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க ரூமில் சரக்கு பாட்டில் மட்டும்தான் காலியாக இருக்கு. அதுக்குள்ளே புனலை வச்சு அந்த ஆவியை ஏதோ ஜூஸ் மாதிரி ஊற்றுறாரு. இந்த பாட்டிலை மூடிடுங்க, இதை மறக்காமல் கொண்டு போய் கடலில் வீசிடுங்க, வழியில் எங்கேயாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆவி வெளியே வந்துடும், ஜாக்கிரதைன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ ஹீரோ உட்பட 3 பேர் மட்டும் ஆவி இருக்க பாட்டிலை பேக்கில் போட்டுக்கிட்டு கிளம்ப போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க. லாக்டவுனில் எங்கடா போகிறீங்க, பேக்கில் என்ன ஓப்பன் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த பாட்டிலை பார்த்த உடனே, ஏண்டா லாக்டவுனில் சரக்கு எங்கிருந்துடா கிடச்சிது, கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் சார் இது சரக்கு இல்லை, இது வேறன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நடந்த தள்ளு முள்ளில் பாட்டில் பறக்குது. கரெக்டாக ஒரு கை அந்த பாட்டிலை கேட்ச் பிடிக்குது. இது யாருன்னு பார்த்தா நம்ம ஆரியா தான், டேரக்டருடைய ஃப்ரெண்டு இவர். அதனால் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஏண்டா லாக்டவுனில் அவன் சரக்கு கிடைக்காம அலமோதுறான், பாட்டிலை உடைக்க பார்க்குறீங்களா, இதோட வேல்யூ தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறாரு. இவங்களும் சார் இது சரக்கு இல்லை, வேணாம் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சத்தம் போட, ஆனால் கேட்காம ஆரியா ஓப்பன் பண்ணி பேயை மறுபடியும் வெளியே விட்டுறாரு. கட் பண்ண அதே நேரம் வீட்டில் இருக்க ஒருத்தன் தண்ணி வரலன்னு சொல்லி வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆவி அங்கே வெளியே வந்த உடனே நேராக இவனை தான் அட்டாக் பண்ணுது. பிடிச்சி தண்ணி டேங்குள்ளே இழுத்து விட்டுருது. இன்னொருத்தன் வீட்டுக்கு உள்ளே இருக்கான், அவனையும் சத்தம் போட்டு பயமுறுத்துது. இவன் கழுத்தை நெரிச்சு அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டுருது. இப்போ ஹீரோவும் மற்ற 3 பேரும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றுறதுக்காக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ட்ரோல்லே இல்லை. இவர் கையை தூக்கிடுறாரு, வண்டி தானாக நிற்காமல் ஸ்பீடாக போகுது. வேகமாக போய் எதிரில் வந்த ஒரு லாரி மேலே மோத ஹீரோவையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கி அடிச்சிருது. ஆளுக்கு ஒரு திசையில் விழுந்து கம்பத்தில் மோதி இவங்க 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளே இருந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் படத்தோடைய ஃபஸ்ட்டு சீனை மே மாதம் 25ஆம் தேதி காமிக்கிறாங்க. அந்த மார்ச்சுவரி வேன்லேருந்து 5 டெட் பாடியை கொண்டு வந்தாங்க இல்லையா, அது ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான். ஒவ்வொருத்தர் பாடியாக குழிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் ஒரு பாடி அசைஞ்சு சடனாக எந்திரிச்சு உக்கார கொண்டு வந்த ஆளுங்கெல்லாம் ஓடிடுறாங்க. அடுத்ததாக குழிக்குள்ளே இருந்த 4 பாடியும் அசைஞ்சு எந்திரிச்சு உக்காருது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் செத்து போனாங்க தான், ஆனால் திரும்ப உயிர் வந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. மச்சான் உங்கள் யாருக்கும் ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி 5 பேரும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் ஒருத்தன், மச்சான் அந்த வீட்டில் இருந்து நம்ம 5 பேருமே சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம், கவனிச்சிங்களான்னு கேட்குறான். இங்கே தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஞாபகார்த்தமாக எதையாவது ஒன்று விட்டுட்டு தான் போவாங்கன்னு சொன்னார் இல்லையா. இவங்க 24 மணி நேரமும் குடிக்கிறவங்க. ஆனால் லாக்டவுனில் குடிக்கிறதுக்கு சரக்கு கிடைக்காம குடிப்பழக்கத்தை ஓரளவுக்கு நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால தான் அந்த பேய் மன்னிச்சு இவங்களை விட்டுருச்சோன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் கரெக்டாக அதே நேரம் பக்கத்தில் இருந்த கல்லறையில் யாரோ சரக்கு சைட் டிஷ் எல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. இதை கவனிச்ச அந்த டேரக்டரும், மச்சான் சரக்கு வாங்க போய் அதை எடுத்து குடிக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ தடுக்கிறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது ஞாபகம் இருக்கா, நாம் நமக்கே தெரியாமல் குடிப்பழக்கத்தை நிறுத்தி வச்சுருந்ததால தான் அந்த பேய் நம்ம வாழ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. இனி நம்ம யாரும் குடிக்கவே கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க வேறு வழி இல்லாமல் எல்லாருமே சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன், மச்சான் நம்ம குடியை நிறுத்தினதை செலிப்ரேட் பண்ணலாம், கடைசியாக இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு மொத்தமாக விட்டுடலான்னு சொல்கிறான். எல்லாரும் ஓகே ஓகேன்னு சொல்ல, இந்நேரத்துக்கு சரக்குக்கு எங்கே போகிறது, அதான் அந்த கல்லறை மேலே இருக்கே, அதையே எடுத்து குடிக்கலான்னு சொல்லி அதை எடுத்து சுடுகாட்டிலே உட்காந்து எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு ரவுண்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சடனாக அவங்க உட்காந்துருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே மாறுது. மறுபடியும் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அடடா, பேய் கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணிக்காமல் மறுபடியும் குடித்ததால் அந்த பேய் நம்மளை மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துருச்சு போலன்னு ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. கரெக்டாக டிவி ஆன் ஆகுது. இவங்க 5 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு முன்கூட்டியே செய்தி நியூஸில் வந்துடுது. இந்த முறை நமக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது, நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சதுன்னு ஹீரோ பயத்தில் முழிக்கிறாரு. இங்கேயே கட் பண்ணி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.